வணக்கம். சீம்பால் கொடுக்கறத பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். ஒரு ரிசர்ச்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 குரூப் ஆஃப் காவ்ஸ், ரெண்டு செட் கண்ணுக்குட்டிகள் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு குரூப்புக்கு பிறந்து 1 மணி நேரத்தில் 4 லிட்டர் கொலஸ்ட்ரால் கொடுத்துருக்காங்க. இன்னொரு குரூப்புக்கு பிறந்து 1 மணி நேரத்தில் 2 லிட்டர் கொலஸ்ட்ரால் கொடுத்துருக்காங்க சீம்பால். இப்போ இந்த கன்றுக்குட்டிகள் அந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அதுக்கு கொடுத்த தீவனம், பால், என்னென்னலாம் கொடுத்தாங்களோ அதுக்கப்புறம் எல்லாமே சேம் தான். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அது எவ்வளோ நாளில் கன்சீவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் அந்த வளர்ற விதம் இருந்தது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட 200 கிராம் அதிகமாக வளர்ந்துருக்கு. அதாவது 4 லிட்டர் கொடுத்த கன்றுக்குட்டிகள், 4 லிட்டர் குடித்த கன்றுக்குட்டிகள் ஆல்மோஸ்ட் ஒரு 200 கிராம் அதிகமாக வெயிட், டெய்லி வெயிட் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறமா இந்த கன்றுக்குட்டிகள் பெருசாயிட்டு பால் கொடுக்கும் இல்லைங்களா, அப்போ கொடுக்கும்போது 2 லேக்டேஷன் 2 கறவையில் பார்த்துருக்காங்க. முதல்ல ஒரு தடவை 305 நாள், அடுத்தது மறுபடியும் ஒரு 305 நாள். இது ரெண்டுலையும் பார்த்து ஆவரேஜ் எடுக்கும் பொழுது 550 லிட்டர் கேஜி, 550 கிலோ அதிகமாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இதுக்கு கொடுத்து ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரே ஒரு பேசிக் டிஃபரன்ஸ் என்னன்னா, பிறந்த 1 மணி நேரத்தில் 4 லிட்டர் கொலஸ்ட்ரால் கொடுத்தது தான். இவ்வளவுதான் சிம்பிள். அந்த ஃபர்ஸ்ட் நாள் கொடுத்ததுக்கான பெனிஃபிட், அந்த கன்றுக்குட்டி பெருசாயிட்டு அது மறுபடியும் பிரெக்னென்ட் ஆகி கண்ணு போட்டு பால் வரும்போது அந்த பெனிஃபிட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொலஸ்ட்ரால் கொடுக்கறத மட்டும் மறந்துடாதீங்க. 1 மணி நேரத்தில் அதுக்கு குறைஞ்சது ஒரு 3 to 4 லிட்டர் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கன்றுக்குட்டி நல்லாவும் வளரும், வளர்ந்துட்டு பெருசாயிட்டு நமக்கு அதிகமான பாலும் கொடுக்கும். ஸோ மறக்காம கொலஸ்ட்ரால் கொடுங்க. தேங்க்யூ.